ஸ்டேஜா. சிஸ்டர் சொல்லுங்க. டாக்டர் கவிதாவை பார்க்கணும். கைனகாலஜிஸ்ட் ராகம் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வர்ஷினி, நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா அவங்க ஏதோ ஃப்ராடு வேலை தான் பண்ணியிருக்காங்க. ஐயோ ராகவ், ஹாய் கவிதா, இவங்க தான் அந்த டாக்டர். வா. என்ன ராகவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் போல இருக்கு. அவ்வளவுதான், நம்ம மாட்டுக்கு போறோம். நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற. சொல்லு ராகவ், என்ன விஷயம்? என்ன யோசிக்கிற? சொல்லு ராகவ். இல்ல, ஃபேமிலியில ஒரு பிரச்சனை. அதான் பர்சனலா இருக்கட்டுமேனு உங்ககிட்ட வந்தேன். என் தம்பி விஷால உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியுமே. ஐயோ, ரொம்ப தெரிஞ்சவங்க போல இருக்கு. நம்ம மாட்டோம், அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். யார் இந்த பொண்ணு? இதோ அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்கதான். வர சொல்லு, செக் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் செக் பண்ணணும்னாங்க. உள்ள போங்க. போ. நீங்க இது மேல ஏறி படுத்துக்கோங்க. என்னாச்சு ராகவ்? உள்ள போயிருக்காங்க. கடவுளே, வேண்டிக்கிறதுக்கு கூட அசிங்கமா இருக்கே. வெக்க கிடைச்சு. கடவுளே, ஸ்டேஜா டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அவ தப்பு பண்ணிருக்கான்னு தான் ரிசல்ட் தரணும். நீ தான் காப்பாத்தணும். ஐயோ, ஹலோ. ஹலோ. நடக்காத ஒண்ணு இல்லாத கதைய கிரியேட் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அத டெஸ்ட் பண்ணணும். இசை சொல்றது சரிதான். டெஸ்ட் பண்றது தான் நல்லது. இங்க பாருங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த டாக்டர் வந்து நான் கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ரிசல்ட் மட்டும் எனக்கு சாதகமா வரலன்னா அவ்வளவுதான். நான் போய் சொன்னது தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் இந்த ஜென்மத்துல விஷால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விஷாலே என்ன வெறுத்துருவான். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ, அவங்கள சீக்கிரம் போ சொல்லு. இல்லன்னா ரிசல்ட் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. உடனே போங்க, நேரம் இல்ல. எப்படியாவது ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட போய் இந்த ரிசல்ட் ஏதாவது கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றது நடக்கணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சரி. டாக்டர் ரிப்போர்ட் வரப்போகுது. நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிய போகுது. நானும் கூட சேர்ந்து மாட்ட போறேன். ஐயோ, குடும்பமா சேர்ந்து எனக்கு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ள போறாங்க. நான் மூட்டை கட்ட வேண்டியதுதான். எல்லாம் உன்னோட இந்த உருப்படாத ஐடியா நானதான். நானே இங்க பதட்டமா இருக்கேன், நீங்க வேற. எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த ஐடியா வேண்டாம், ரிஸ்க்னு சொன்ன. நீ கேட்டியா? இப்ப ஏன் வாழ்க்கை ரிஸ்க்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. விஷால் ஒத்துக்கிட்டானா எல்லாரும் அமைதியாயிருவாங்கன்னு பார்த்தேன். அந்த இசை நடுவுல வந்து கேள்வி கேட்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவ பேச ஆரம்பிச்சு ராகவனை ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டான். அந்த இசை கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க நான் எவ்வளவு சொன்னல. எங்க நீ பேச்ச கேட்ட? உன்னை வச்சு அவளை துரத்தலாம்னு நினைச்ச.
ஆனா இப்போ முன்ன வச்சு என்ன துரத்துற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்ணி தொலைறது? ஷோ, பானுமதி ஏதாவது பண்ணி ரிசல்ட்ட மாத்துவாங்க. எப்படி? 1 மணி நேரத்துல அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஐயோ, என்னால எதையுமே யோசிக்க முடியல. என்ன போதுன்னு ஒரு டென்ஷனா இருக்கே. நான் வீட்டை விட்டு போறது உறுதிதான், எனக்கு தெரியும். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ. வர்ஷினி, டாக்டர் வந்துட்டாங்க. நீ போய் அம்மாட்ட சொல்லு. சரி. ஐயோ, டாக்டர் ராகவ்? வாங்க, உள்ள வாங்க. ஆ, அத்தை, டாக்டர் வந்துட்டாங்க. ஆ, வாங்க. டேய் ராகவ், அப்பா என்னாச்சு? இருங்கப்பா. டாக்டர், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எதுவும் ஆகலல்ல? ஆமா டாக்டர், இந்த ரிப்போர்ட்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லிருங்க. ஆ, டாக்டர் ப்ளீஸ், ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிருங்க. சொல்லுங்க டாக்டர், அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எதுவும் இல்லல்ல? டாக்டர் எதா இருந்தாலும் நீங்க தயங்காம சொல்லுங்க.